ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். காந்தரோடு ஒரு பயணத்தில் விவேகானந்தர் இன்றைக்கி யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நியூயார்க்கில் 1894 வருடம் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி எழுதியிருக்காரு. யாருக்கு அப்படின்னா குருபாய்களுக்காக எழுதினாவே கடிதம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேட்கலாமா? இது எல்லாமே நம்மளுக்காக தான் எழுதியிருக்காரு. நம்ம நாடு எவ்வளோ முன்னேறணும், இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற நிலைமையுமே விவேகானந்தர் எழுதியிருக்காரு. சரி, கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? அன்பு சகோதரர்களே, நீங்கள் எழுதிய கடிதங்கள் வந்து சேர்ந்தன. சசியும் பிறரும் பணியில் தீவிரமாக ஈடுபடுவது அறிந்து மிகவும் மகிழ்ச்சி. நாம் பெரும் கிளர்ச்சி செய்தே ஆக வேண்டும். அதற்கு குறைவான எதனாலும் பயனில்லை. உலகம் முழுவதையுமே நீங்கள் ஒரு உழுக்க போகிறீர்கள். ஜெய் குரு. சகோதரர்களே, பெரும் செயல்களுக்கு பல தடைகள் என்பது உங்களுக்கு தெரிந்ததும் தானே. தடைகள் தருகின்ற அடிகளால் தானே மகத்தானவர்கள் உருவாகின்றனர். இந்த பாதிரிகளும் இவர்களை போன்றவர்களுமா இந்த தாக்குதலை எதிர்த்து நிற்கப் போகிறார்கள்? பண்டிதன் தோற்ற இடத்தில் மூடன் வெற்றி பெறப் போகிறானாம். இவர்களெல்லாம் ஒன்றும் செய்துவிட முடியாது. சகோதரர்களே, இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எந்த முயற்சியானாலும் சிலர் பாராட்டுவர், சிலர் குறை கூறுவர். அது இருக்கவே செய்யும். நீங்கள் உங்கள் வேலையை செய்து கொண்டே போங்கள். நீங்கள் யாருக்கும் பதில் கூறி ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றுமில்லையே. உண்மையே வெல்லும், பொய்யல்ல. தேவர்களின் பாதை உண்மையாலேயே ஆகியுள்ளது. படிப்படியாக எல்லா நன்மைகளும் வந்து சேரும். இந்த நாட்டில் கோடை காலத்தில் எல்லோரும் கடற்கரைக்கு சென்று விடுகின்றனர். நானும் அவ்வாறே சென்று வந்தேன். மற்றவர் செலவில்தான். இவர்கள் படகோட்டுவதிலும் கப்பல் பந்தயத்திலும் பைத்தியமாக உள்ளார்கள். யாட் எனப்படுவது லேசான படகு. இளைஞர்களோ முதியவர்களோ பண வசதி உள்ள ஒவ்வொருவரும் சொந்தமாக யாட் வைத்துள்ளனர். தினமும் இதை கடலில் ஓட்டி கழிக்கிறார்கள். வீடு திரும்பியதும் குடியும் கூத்தும் இரவும் பகலுமாக ஒலித்து கொண்டே இருக்கின்ற பியானோவின் ஓசையால் வீட்டினுள் தங்கியிருப்பதே முடியாமல் போய்விடுகிறது. ஆவி உலக தொடர்பாளர்கள் பலர் இங்கே உள்ளனர். ஆவியை வரவழைப்பவன் ஒரு திரைக்கு பின்னால் போய்விடுகிறான். திரையிலிருந்து பெரிதும் சிறிதுமாக பல்வேறு வண்ணங்களில் ஆவிகள் வெளிவருகின்றன. நானும் சிலவற்றை பார்த்தேன். எனக்கு என்னவோ அவை ஏமாற்று வேலையாகவே தோன்றின. இன்னும் சிலவற்றை பார்த்த பிறகே ஒரு முடிவிற்கு வர இயலும். ஆவியுலக தொடர்பாளர்களுள் பலர் என்னை மிகவும் மதிக்கிறார்கள். இனி கிறிஸ்தவ விஞ்ஞான பிரிவினர் உள்ளனர். செல்வாக்கில் இவர்களே முதலிடம் வகிக்கின்றனர். எங்கும் பறந்துள்ளனர். இவர்கள் அமோகமாக பெருகி வருவது கண்டு பழமைவாதிகளுக்கு தாங்காத எரிச்சல். இவர்கள் வேதாந்திகள், அதாவது அத்வைத கருத்துக்கள் சிலவற்றை பைபிளில் நுழைத்துள்ளனர். சோகம், நானே அவன் என்று கூறிக்கொண்டு மன வலிமையால் நோய்களை குணப்படுத்துகின்றனர். இவர்களும் என்னை மிகவும் மதிக்கிறார்கள். இப்போது இந்த நாட்டில் உள்ள பழமைவாதிகள் காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறார்கள். இந்துக்களையும் பிறரையும் பேய் பிசாசை வழிபடுபவர்கள் என்றெல்லாம் கூறினார்களே, இப்போது அந்த காலம் மலையேறிவிட்டது. அவர்கள் என்னை யமனாகவே பார்க்கிறார்கள். எங்கிருந்து முளைத்தான் இந்த பாவி? ஆண் பெண் எல்லோரும் இவன் பின்னால் அல்லவா செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நமது புராதன நெறியை இவன் வேரோடு பிடுங்கி விடுவான் என்றுதான் தோன்றுகிறது என்றெல்லாம் பேசுகிறார்கள். சரி சகோதரா, தீயை வைத்தாகிவிட்டது. குருவின் திருவருளால் பற்றியுள்ள இந்த தீ அணையாது. காலக்கிரமத்தில் இவர்கள் மூச்சு திணறதான் போகிறார்கள். கிறிஸ்துவ விஞ்ஞானம் நமது கர்த்தா பஜா நெறியை போன்றதுதான். அதாவது கர்த்தா பஜா அப்படிங்கிறது வைணவம் அழிவுற்றிருந்த வேளையில் அதன் கிளையாக தோன்றிய நெறியா. இதை சேர்ந்தவர்கள் கடவுளை கர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்களாம். நம்பிக்கை வாயிலாக நோய்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நம்புறாங்களாம். எனக்கு நோயே இல்லை என்று சொல்லிவிட்டு சும்மா இரு, நோய் பறந்துடும். சோகம் என்று சொல்லிக்கொண்டு கையை கட்டி கொண்டிருந்தால் போதும், முக்தி நிச்சயம். இது தீவிரமான உலக ஆதாய நாடு. எனவே நோயை குணப்படுத்து, அற்புதங்களை நிகழ்த்து, காசு பெற வழி செய். அதுதான் மதம். அதையே மதிப்பார்கள். வேறு எதையும் பெரிதாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் இதற்கு விதிவிலக்காகவும் உள்ளனர். நான் புதுவிதமானவன் என்பதை இவர்கள் கண்டுவிட்டனர். பழமைவாதிகள் கூட என்ன செய்வதென்று புரியாமல் திகைக்கின்றனர். எல்லோருமே இப்போது என்னை மரியாதையுடன் பார்க்கின்றனர். சகோதரா, பிரம்மச்சரியத்தை விட ஒரு வலிமை உண்டா என்ன? சென்னை மக்கள் அனுப்பிய பாராட்டு கடிதம் இங்குள்ள செய்தித்தாள்கள் அனைத்திலும் பிரசுரமாகி மக்களிடையே ஒரு பரபரப்பே உண்டாகிவிட்டது. அதற்கு பதில் எழுதுவதில் நான் முனைந்திருக்கிறேன். மலிவாக இருக்குமானால் அச்சிட்டு அனுப்புவேன். இல்லாவிட்டால் டைப் செய்து அனுப்புவேன். உங்களுக்கும் ஒரு பிரதி அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் இந்தியன் மிரர் பத்திரிகையில் பிரசுரிக்க செய்யுங்கள். இந்நாட்டில் உள்ள திருமணமாகாத பெண்கள் மிக நல்லவர்கள், சுயமரியாதை மிக்கவர்கள். இவர்கள் விரோசனனின் வம்சத்தில் பிறந்தவர்கள். உடலை போற்றுவதே இவர்களின் மதம். உடலை சொகுசாக வைப்பதும் அதற்கு மெருகு கொடுப்பதுமாகவே அவர்களின் கவனமெல்லாம் உடலின் மீதே உள்ளது. நகம் வெட்ட 1000 கருவிகள், முடிவெட்ட 10,000 கருவிகள், உடை வகைகளையும் வாசனை பொருட்களையும் யார் கணக்கிடுவது? இவர்கள் நல்லவர்கள், இரக்கமுடையவர்கள், உண்மை பேசுபவர்கள்.
எல்லாம் நன்றாகத்தான் உள்ளன. ஆனால் அந்த போக நுகர்ச்சி உள்ளதே, அதுதான் இவர்களுக்கு கடவுள். இந்த நாட்டில் பணம் ஆறு போல் பாய்கிறது. அழகுதான் சிற்றலை, கல்வி அதன் பேரலை. செல்வத்தில் இவர்கள் புரள்கிறார்கள். இந்த உலகில் செயலில் வெற்றியை விரும்புபவர்கள் தேவதைகளை வழிபடுகிறார்கள். ஏனெனில் உலகில் வெற்றி விரைவில் உண்டாகிறது. இங்கே அற்புதமான தேஜஸும் வலிமையும் விளையாடுகின்றன. ஆஹா, என்ன பலம், என்ன செயல்திறமை, என்ன ஆண்மை! யானைகள் போல் பெரிய குதிரைகள் வீடுகளை போன்ற வண்டிகளை இழுத்துச் செல்கின்றன. மற்ற விஷயங்களை இதிலிருந்தே ஊகித்து கொள்ளலாம். பேராற்றலின் வெளிப்பாடு இங்கு உள்ளது. பெண்களை இவர்கள் மிகவும் மதிக்கிறார்கள். இவர்கள் சாட்சாத் ஜெகதாம்பிகாவின் வடிவங்களே. இவர்களை வழிபடுவதன் மூலம் எல்லாம் கிடைக்கிறது. கடவுளே, கடவுளே, நாமும் மனிதர்களாக ஆவோமா என்ன? இவர்களை போன்ற 1000 பேரை நமது நாட்டில் ஆயத்தப்படுத்த முடியுமானால் நான் கவலையின்றி உயிரிடுவேன். அப்போதுதான் நமது நாட்டு மக்கள் என்ற பெயருக்கான தகுதி பெறுவார்கள். உலகில் ஆண்கள் கூட இவர்களுக்கு இணை இல்லை. இதில் உள்ள பெண்களை பற்றி என்ன சொல்ல? கடவுளே, கடவுளே, நாம் எத்தகையோ மகாபாவிகள்! 10 வயதிற்குள் கல்யாணம் செய்து கொடுத்து விடுகிறோம். ஹே பிரபு, ஹே பிரபு! இந்த நாட்டு பெண்களை கண்டால் பிரமிப்பாக இருக்கிறது. எல்லாம் தேவியின் அருள். என்ன ஆச்சரியமான பெண்கள்! சகோதரா, ஆண்களை ஒரு மூலையில் தள்ளிவிடுவார்கள். ஆண்களுக்கு தோல்விதான். அம்மா, எல்லாம் உன்னருள். கோலாப்மா செய்து வருவது கேட்டு மிகவும் மகிழ்ச்சி. கோலாப்மாவும் கௌரிமாவும் ஏன் பக்தைகளுக்கு மந்திர தீட்சை தருவதில்லை? இந்த பால் வேற்றுமை உணர்ச்சியை வேறக்காமல் விடமாட்டேன். ஆன்மாவில் பால் வேற்றுமை இருக்கிறதா என்ன? இந்த ஆண் பெண் வேறுபாட்டு உணர்ச்சியை தூர எறியுங்கள். எல்லாம் ஆன்மாதான். உடம்புடன் உங்களை ஒன்றுபடுத்திக் கொள்வதை விட்டொழித்து எழுந்திருங்கள். அஸ்தி அஸ்தி, உள்ளது உள்ளது என்று உடன்பாட்டு கொள்கையை, அதன் உண்மையை காண்பீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் என்னை பாராட்டுவீர்கள். திரு துவிவேதியின் கட்டுரைகள் சர்வமத மகாசபைக்கு ஒத்துவராத அளவிற்கு நீண்டதாக இருந்ததால் சுருக்க வேண்டியதாகிவிட்டது. அந்த மகாசபையில் நான் பேசினேன். அதன் முடிவும் விளைவும் என்ன என்பது பற்றி இப்போது கைவசம் உள்ள சில செய்தித்தாள்களில் இருந்தும் பத்திரிகைகளிலிருந்தும் உதாரணம் காட்டி தெரிவிக்கிறேன். அதற்கு உங்கள் அன்பே காரணமாகும். வேறு எந்த இந்துவும் அமெரிக்காவில் இந்த அளவுக்கு மக்கள் மனதை கவர்ந்ததில்லை. நான் இங்கு வந்ததால் வேறு எந்த நன்மையும் விளைந்துவிடவில்லை என்றாலும் இந்தியா இன்னும் சான்றோர்களை உருவாக்கி வருகிறது. அவர்களின் கீழ் அமர்ந்த உயர்ந்த நாகரிக நாட்டினரும் மதம், அறநெறி இவற்றை கற்றுக்கொள்ளலாம் என்பதையாவது அமெரிக்கர்கள் தெரிந்து கொள்ளுமாறு செய்துள்ளது. இது தற்பெருமை அல்ல. உங்களிடம் நான் கொண்டுள்ள அன்பின் காரணமாக இதை உங்களிடம் தனியாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த நாடு தன் துறவி ஒருவரை இங்கு அனுப்பி வைத்ததற்கு இந்த பலன் போதும் என்று நீங்கள் கருதவில்லையா? வீரச்சந்திரகாந்திடமிருந்து இது சம்பந்தமான விவரங்களை கேளுங்கள். பத்திரிகைகளில் வந்தவையே எழுதுகிறேன். பல சிறிய உரைகள் சிறப்பாக இருந்தன. ஆனால் சபையின் நோக்கத்தையும் அதன் வரம்புகளையும் அந்த இந்து துறவியைப் போல் வேறு யாரும் அவ்வளவு சரியாக எடுத்து காட்டவில்லை. அவரது சொற்பொழிவை இங்கே தந்துள்ளோம். ஆனால் கேட்பவர்களின் உள்ளத்தை அது எப்படி ஆட்கொண்டது என்பதை குறிப்பாக மட்டுமே சொல்ல முடியும். ஏனெனில் அவர் கடவுளின் ஆணை பெற்ற ஒரு பேச்சாளர். மஞ்சளும் செம்பொன் நிறமும் கலந்த அவரது உடை அழகிய பின்னணியாக அமைய அதன் மீது தோற்றமளித்தது. அவரது வலிமை மிகுந்த அறிவு தவழும் முகவிலாசம், மனப்பூர்வமான ஆர்வத்துடன் அவர் பேசியதும் அவரது பேச்சுக்கு வளம் சேர்த்த இசைநயமான உச்சரிப்பும் அந்த முக அழகிற்கு இணையான வசீகரம் மிக்கதாகவே இருந்தது. இதன் பிறகு சொற்பொழிவு விரிவாக தரப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதியிருக்காரு. சங்கங்களின் ஆதரவிலும் சர்ச்சுகளின் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். இதனால் இப்போது அவரது மதம் நமக்கு நன்கு பழக்கமாகிவிட்டது. அவரது பண்பாட்டு சிறப்பும் சொல் திறமையும் மயக்கும் தோற்றமும் இந்து நாகரிகத்தை பற்றி புதியதொரு கருத்தை நமக்கு அளித்துள்ளன. அறிவுச் சுடர் வீசும் அழகான முகமும் ஆழ்ந்த இசைக்குரலும் கண்டதுமே அவர் மீது அன்பு கொள்ளுமாறு செய்துவிடுகின்றன. குறிப்புகள் எதுவும் வைத்து கொள்ளாமலே அவர் பேசுகிறார். தாம் சொல்கின்ற விஷயங்களையும் தமது முடிவான கருத்தையும் மிக சிறந்த கலையழகுடனும் உள்ளத்திற்கு பூரணமாக திருப்தி தரும்படியான உறுதியுடனும் எடுத்து கூறுகிறார். அவரது சொல்வன்மை கேட்பவர் மனதை பரவசப்படுத்தி ஊக்கமளிப்பதாக உள்ளது. கனத்த தன்மையுடையதாக நிற்கிறது. நியூயார்க் கிரிட்டிக் சர்வமத மகாசபை மகோன்னதமாக திகழ்ந்தவர் விவேகானந்தரே என்பதில் சந்தேகமில்லை. அவரது பேச்சை கேட்ட பிறகு இத்தகைய கல்வி சிறப்புடைய நாட்டினருக்கு நமது பாதிரிகளை அனுப்புவது எவ்வளவு முட்டாள்தனம் என்று நமக்கு தோன்றுகிறது. ஹெரால்டு பத்திரிகையிலிருந்து இப்படி எழுதியிருக்காங்களா? இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். நான் தற்பெருமைக்காக
நான் தற்பெருமைக்காக இதை செய்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது அல்லவா? ஆனால் இதை நீங்கள் அறிவது அவசியம். ஏனெனில் நீங்கள் கிட்டத்தட்ட கிணற்று தவளைகளாகவே ஆகிவிட்டீர்கள். வேறு பகுதிகளில் உலகம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் காண்பதில்லை. நான் உங்களை சொல்வதாக நினைக்க வேண்டாம் என் அன்பான நண்பரே. நான் பொதுவாக நம் நாட்டினரையே குறிப்பிடுகிறேன். நான் இந்தியாவில் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இங்கும் இருக்கிறேன். ஒவ்வொரு வித்தியாசமும் பண்பாடு மிக்க இந்த நாட்டில் உயர்ந்த கருத்துக்களை ஆமோதிக்கிறார்கள். நம் நாட்டின் மூடர்கள் இதை பற்றி கனவு கூட காண்பதில்லை. நம் நாட்டின் துறவிகளுக்கு ஒரு பிடி சோறு கூட வேண்டா வெறுப்பாக தான் தருவார்கள். இங்கு ஒரு சொற்பொழிவிற்கு 1000 ரூபாய் தர தயாராக இருக்கிறார்கள். நான் தருகின்ற போதனைகளுக்காக காலமெல்லாம் நன்றியுடனும் இருக்கிறார்கள். இந்தியாவில் எனக்கு கிடைத்த பாராட்டுகள் எல்லாவற்றையும் விட அதிகமாக இந்த அந்நியர்கள் என்னை பாராட்டுகிறார்கள். நான் விரும்பினால் என் வாழ்நாள் முழுவதுமே இங்கேயே ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நானோ ஒரு துறவி. அத்துடன் ஓ இந்தியா, உன்னிடம் எத்தனையோ குறைகள் இருந்தாலும் உன்னை நான் நேசிக்கிறேன். எனவே இன்னும் சில மாதங்களில் திரும்பி வர இருக்கிறேன். அங்கு வந்து நான் பலகாலமாக செய்து வந்ததைப் போலவே நகரமாக சென்று மதம், முன்னேற்றம் ஆகிய இரண்டும் வளர்வதற்கான விதைகளை விதைத்து கொண்டே இருப்பேன். ஆனால் ஒரு விஷயம், ஆமோதித்தல், நன்றி உணர்ச்சி என்றால் என்ன என்று தெரியாத மக்களிடையே தான் நான் வேலை செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிந்தே இருக்கிறேன். பிச்சைக்கார புத்தியுடைய, சுயநலமிக்க, ஆமோதிக்க தெரியாத, அறியாமை நிறைந்த, நன்றி இல்லாத மக்கள் நிறைந்த நாட்டிலிருந்து வந்த அந்நிய மதம் ஒன்றின் பிரதிநிதியாக எனக்கு அமெரிக்க மக்கள் காட்டிய உதவி, விருந்தோம்பல், அனுதாபம், கௌரவம் இவற்றை பார்க்கும் பொழுது எனது சொந்த நாட்டை பற்றி வெட்கமாக எழுகிறது. ஆகவே தான் நாட்டை விட்டு வெளியே வாருங்கள், பிறரை பாருங்கள், ஒப்பிட்டு நோக்குங்கள் என்று கூறுகிறேன். இந்த மேற்கோளை எல்லாம் படித்த பிறகாவது அமெரிக்காவிற்கு ஒரு சன்னியாசியை அனுப்பி வைத்தது பயனுள்ள காரியம்தான் என்று நீங்கள் கருதுவீர்களா? இதையெல்லாம் நீங்கள் தயவு செய்து பிரசுரிக்காதீர்கள். இந்தியாவில் போலவே இங்கும் நான் விளம்பரத்தை வெறுக்கிறேன். நான் இறைவனின் வேலையை செய்கிறேன். அவர் என்னை எங்கு அழைத்து செல்கிறாரோ அங்கே நான் போகிறேன். ஊமையை பேச்சாளனாகவும் நொண்டியை மலை கடந்து செல்ல வல்லவனாகவும் செய்கின்ற இறைவன் எனக்கு உதவி செய்வார். மனித உதவியை நான் பொருட்படுத்தவில்லை. இறைவனின் திருவுளம் அதுவானால் இந்தியாவிலோ அமெரிக்காவிலோ வடதுருவத்திலோ எங்கானாலும் அவர் எனக்கு உதவுவார். அவர் அருளாவிட்டால் வேறு யாரும் உதவ முடியாது. என்றென்றும் அவர் பெருமை ஓங்கட்டும். உங்களுக்கு என் ஆசீர்வாதங்கள். விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இந்த கடிதத்திலேருந்து என்ன தெரியுது? வெளிநாடுகளுக்கு நம்ம போனாலும் நம்ம நாட்டோட பெருமையை நம்ம எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம நாட்டில் புதஞ்சி கிடக்கிற இந்த ஆன்மீகத்தை எல்லா நாடுகளுக்கும் பயன்படுத்தணும். அதே மாதிரி எல்லா நாட்டிலையும் இருக்கிற மாதிரி பெண்களுக்கு உண்டான மரியாதையை நாம் கொடுக்கணும். பெண்களை நல்ல விதமாக நம்ம நடத்தணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. வெளி உலகத்தை நாமளும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு விவேகானந்தர் செஞ்ச தொண்டில் நாமளும் ஏதாவது ஒன்று செய்வோம். செஞ்சிடலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.